தமிழகத்தை அச்சுறுத்த தொடங்கியுள்ளது ஃபெங்கல் புயல். இந்நிலையில் தமிழகத்தை இதுவரை அச்சுறுத்திய புயல்களையும் அதனால் ஏற்பட்ட பேரிழப்புகளையும் பற்றி நமது செய்தியாளர் கேசவமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். இதுவரை தமிழ்நாடு சந்தித்த புயல்கள் என்னென்ன, பாதிப்புகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். முதலாக பியார், பாஸ், பர்னஸ் என்ற 3 புயல்கள் 2005 பெயர் வைக்கப்பட்டது. அடுத்தடுத்து வங்கக்கடலில் உருவானது தான் இந்த 3 புயலுமே. டிசம்பர் முதல் வாரத்தில் உருவான பர்னஸ் புயல் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியது. வேதாரண்யம் அருகே இந்த புயல் கரையை கடந்துச்சு. நிஷா புயல் 2008 நவம்பர் 24 வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருமாறி இந்த புயலால் தமிழகத்தில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 189 பேர் உயிரிழந்துள்ளனர். 20 நாளுக்கு மேலே தொடர்ந்து கனமழை பெய்து 170க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 2010 ஜல் புயல் தமிழகத்தை நோக்கி வந்தது. 2010 தென் சீரக்கடலில் உருவான ஜல் புயல் 111 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையை கடந்து சென்றது. இந்த புயலின் தாக்கத்தினால் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இப்புயலால் சுமார் 300,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்புயல் இலங்கையிலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தானே புயல் 2011 வங்கக்கடலில் உருவான அதிதீவிர புயல் மெல்ல மெல்ல வலுவடைந்து புயலாக மாறியது. இது புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் இடையே கரையை கடந்தது. இந்த புயலினால் 45க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்களும் நாசமடைந்தது. நீலம் புயல் 2012 சென்னைக்கு அருகில் 550 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. பின்னர் படிப்படியாக தொடர்ந்து வலுவடைந்து அதிதீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி புயலாக மாறியது. இப்புயலால் பல நகரங்களில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்து அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். 20க்கும் மேற்பட்ட அதிகமான மாவட்டங்கள் இதில் பாதிக்கப்பட்டன. 2013 மடி புயல் என்று தமிழகத்தை நோக்கி வந்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஒரே இடத்தில் நிலை கொண்டு பின்பு புயலாக மாறி இப்புயல் வேதாரண்யம் அருகே கரையை கடந்தது. 2016 ரேணு, கியான், நடா, வர்தா புயல் என 4 புயல்கள் தமிழகத்தை நோக்கி வந்தது. இதில் வர்தா புயல் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியது. 15க்கும் மேற்பட்டோர்கள் உயிரிழந்தனர். சென்னையில் மட்டும் 1000 கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தது. சென்னை மாநகரமே ஸ்தம்பித்து போனது. 2017 ஒக்கி புயல் வடக்கு இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு அருகில் உருவான புயல். இந்த புயல் இலங்கையில் சேதம் ஏற்படுத்திய பிறகு லட்சத்தீவுகளை கடந்து இந்திய நிலப்பகுதியை நோக்கி நகரத் தொடங்கியது. இந்தியாவில் கன்னியாகுமரி அருகே நெருங்கும் போது ஒக்கி தன் பாதையை மாற்றிக்கொண்டு லட்சத்தீவை நோக்கி செல்லும் போது தீவிரமடைந்து குஜராத்தை கடந்தது. தமிழகத்தை கடுமையாக தாக்கிய இந்த புயலானது 218 பேர் இதில் உயிரிழந்தனர். கஜா புயல் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வங்கக்கடலில் உருவானது. இந்த புயல் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டது. 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டனர். நீவர் புயல், புரேவி புயல் 2020 தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி பிறகு புயலாக மாறியது. இப்புயலில் பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே கரையை கடந்தது. அதே வருடத்தில் உருவான மற்றொரு புயல் நீவர் புயல் இலங்கையை கடந்து தென் தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை நின்று மழையுடன் கரையை கடந்தது. அடுத்ததாக மிக்ஜாம் புயல் 2023 இப்புயல் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி பின் புயலாக வலுப்பெற்றது. சென்னைக்கு மிக அருகே பயணித்து ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் அருகே கரையை கடந்தது. இப்புயலால் கடந்த 47 வருடங்களில் இல்லாத அளவுக்கு அதிக கனமழை பெய்துள்ளது. சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து சுமார் 32,158 மக்கள் தமிழ்நாட்டிலும் 1900 மக்கள் ஆந்திர பிரதேசத்திலும் வெளியேற்றப்பட்டனர். ஆந்திராவில் பல விளைநிலங்கள் பயிர்களும் இந்த புயலில் பாதிக்கப்பட்டன என்று குறிப்பிடத்தக்கது.